ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நல்லதொரு விடியலில் உன் சாயப்பா உன்னிடத்தில் பேச ஏங்குகிறேன். என்னை நிராகரித்து விடாதே. உன் சாயப்பா சொல்லும் அருள் வாக்கை, சத்திய வாக்கை கவனமாக கேள் என் செல்லமே. ஏன் இந்த கண்ணீர்? உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாய் கொதிக்கிறது. ஏன் இவ்வளவு கொதிப்பு? உன் வாழ்க்கையில் நடந்தவை எல்லாம் ஓர் காரணத்திற்காகத்தான். நல்லதுக்கே நடக்கிறது. அதைத்தான் என் செல்ல பிள்ளையாக உனக்கு உன் சாயப்பா நடத்தி வைத்தேன். உன் கண்ணீர் துளிகளின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ இழந்த மதிப்பை 100 மடங்கு திரும்ப பெறுவாய். என் செல்லமே, உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக இருக்கிறது. நீ அதில் முன்னேறி செல்லப் போகிறாய். கவலைப்படாத எதற்கும். எப்போதும் உன் சாயப்பா உன் கூடவே தானே இருந்து வருகிறேன். கவலைப்படாமல் எதற்கும் தைரியமாக இரு. வாழ்க்கையில் நீ தனியாக நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் துணிந்து நில்லு. கவலைப்படக்கூடாது. பூவாக இருக்காதே, முட்களாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கை. நீ கடந்து வந்த பாதை, அதையெல்லாம் கடந்து தாண்டி வந்தால்தான் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கிறது. புரிகிறதா? நீ கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது கூட எளிதுதான். தனியாக நிற்கத்தானே உனக்கு தைரியம் வேண்டும். அப்பொழுது நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கின்ற சூழல் ஏற்பட்டால் துணிந்து நில். இருக்கின்ற காலமோ குறைவு. இதில் அடுத்தவனை பற்றி யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே. உன்னை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து வருத்தப்படுவதால், கலங்குவதால் பலன் எதுவுமே இல்லை. விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன் உழைப்பில் தான் இருக்கிறது. உன் பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகளை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராட வேண்டும். அதுவும் தன்னம்பிக்கையோடு. அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நடக்கும்போது காலில் சிக்கிய சின்ன கல்லும் விடாமல் உன்னை துரத்தும். கல்லையும் கவலையும் துரத்தி கொண்டேதான் இருக்கும். எதை? நீ அந்த காலில் இருக்கும் கல்லை தூக்கி எறியும் வரை, உதறி தள்ளும் வரை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே ஒரு ஆயுதம் பொறுமைதான். பொறுமை மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் நிதானமாக போராடு. நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி போக வேண்டும் என்றால் பொய் தான் பேச வேண்டும். மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நீ நடித்துத்தான் ஆக வேண்டும். ஆம் செல்லமே, உன் புன்னகையும் மௌனம் மட்டுமே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வருவதை தடுக்கும். உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். அது இருந்தால்தான் உண்மையான அன்பு. இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயமாக வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும். பேசுகின்ற வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம். சில இடத்தில் உனது திறமையை மறைத்துக்கோ, இல்லை என்றால் அதிக பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும். சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது வெற்றி அடைகிறாய். சிலரோடு உன்னை ஒப்பிடும் போதும் தோல்வி அடைகிறாய். ஆகவே யாருடனும் ஒப்பிடாமல் இரு, மகிழ்ச்சி அடைவாய். நடக்காத விஷயத்தையே மனதில் நினைத்து கொண்டிருக்காத. ஏன் தெரியுமா? நடக்காத விஷயத்தை நீ வாழ்க்கை பூராவும் நினைத்து கொண்டே இருக்க போகிறாயா? முதலில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கொஞ்சமாவது நினைத்துப்பார். நீ படுகிற கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உனக்கு மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டம் இல்லையே. நான் சொல்வது புரிகிறதா? நீதான் கஷ்டப்படுகிறாய். நீதான் எல்லோரிடமும் ஏமாந்து போகிறாய். உனக்கு மட்டும்தான் துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை. உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சமாக கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் உன்னை சுற்றியும் நிறைய பேர் இருப்பார்கள். ஏனென்றால் உனக்கும் அந்த கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல.
கஷ்டப்படுவோர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அவனுக்கும் சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை அனுபவிக்க கற்றுக்கொள். இங்கு எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறது. உனக்கு எதிர்பார்த்தது நான் எதுவும் செய்யவில்லை, செய்யணும் என்று தோணிச்சு செஞ்சேன், அவ்வளவுதான். அது மாதிரி யாருக்காவது உனக்கான உதவி தேவைப்பட்டு சென்றால் சட்டென்று அவர்களுக்கும் உதவி செய். அங்கே உனது கஷ்டத்திற்கான நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். எவன் ஒருவன் உழைக்க தயாராக இருக்கிறானோ அவனுக்கு நிறைய வேலைகள் காத்திருக்கிறது. புரிகிறதா? வேலை செய்பவனுக்கு வேலை கொடு என்றுதான் சொல்வார்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ இடையூறுகள் அது வந்து போய்கொண்டே தான் இருக்கும். அது வர்றதுக்கு நீ இடம் கொடுத்தாதான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒருவேளை உனக்கு இடையூறுவே இல்லாத வாழ்க்கை வேணும் என்று நினைத்தால் அந்த வாழ்க்கை நிலைத்து நிற்காது. புரிகிறதா? என் செல்லமே, என்னால் உன்னுடைய நம்பிக்கையை திரும்ப கொடுக்க முடிந்ததென்றால் அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னோட கடமை. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையை வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் நீ எல்லோரும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. உனக்கான நம்பிக்கையை கைவிடவே கூடாது. அதிலையும் அந்த ஆண்டவன் நமக்கு நல்லது செய்கிறான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் அவநம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருக்கவே இருக்காது. பிரச்சனையில் இருந்து விலகி வாழ்வது எப்படி என்று நான் சொல்லட்டுமா? ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலையை நினைக்கும் போது இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்களால் ஆபத்து வருதேன் என்று இது யோசித்திருந்தால் இது இவ்வளவு ஆனந்தமாக வானத்தில் இறக்கையை விரித்து பறக்காது. இதுக்கே இவ்வளவு தெரியுதென்றால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விலகி வாழ்கிறது என்று நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும் தானே? இந்த சாயப்பா உனக்கென்று ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிச்சயமாக காப்பாற்றுவேன், நிறைவேற்றி தருவேன். அதற்காகத்தான் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். எதற்காக வீணாக உன்னையே குழப்பிக் கொள்கிறாய்? சற்று அமைதியாக இரு. உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. என் செல்ல குழந்தை, நீ எப்போது என் மீது முழு நம்பிக்கை வைத்தாயோ அந்த நிமிடத்திலிருந்து உன்னை சுற்றி உனக்கு தீங்கிழைத்தவர்களை அழித்து விட்டேன். உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாய் அமைப்பது என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்குள் இருக்கும் பயம் தேவையே இல்லை. நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது. ஆம் செல்லமே, சில இடங்களில் தாமதமாகிறதே சாயப்பா என்று வருத்தப்படுகிறாய். தாமதமாகிறது என்று தவிக்க வேண்டாம், தப்பாமல் நடக்கும். ஏனென்றால் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது தானே. ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதையே பேசு. மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ முன்பு செய்த கர்ம வினைகளைத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்படாதே. உனக்கு உடலில் பிரச்சனைகள் இருந்தால் அது குணமடையும். மனதிலே தெளிவில்லாமல் இருந்தால் அதையும் நிறைவேற்றி உன் மலர்ச்சியை சாந்தப்படுத்துவேன். காயங்கள் ஆறிவிடும். உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடத்தில் வரப்போகிறது பார். இப்போது இருக்கும் இந்த மோசமான நிலை இனியும் நீடிக்க விடமாட்டேன் உன் சாயப்பா. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என் விரல்களால் என் கைகளால் உன் கண்ணீரை துடைக்கும் பொழுது அங்கே நீ பரவச நிலையில் அடைந்து உன் முகத்தில் ஒரு மலர்ச்சி அடைவாய். அதை பார்ப்பதற்கு உன் சாயப்பாக்கு சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியை கொண்டு வரும் என் செல்லமே. நல்ல செய்தி உன்னை தேடி வரும், கவலைப்படாதே. என்னை முழுமையாக நம்பு. என்னுடைய பார்வை இருக்கிறதல்லவா, முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது. தைரியமாக மட்டும் இரு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதில் துளி அளவு கூட சந்தேகப்படக்கூடாது.
பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவை உணவு உண்டாலும் முடிவு ஒன்றுதானே, வயிறு நிறைந்து பசி தீர்வது. அதுபோலத்தான் கந்தை துணியை உடுத்தி கொண்டு வலம் வருகிறான் ஒருவன், பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடை அலங்காரத்துடன் வலம் வருகிறான் மற்றொருவன். அங்கே இரண்டின் பலனும் உடலை போர்த்திக் கொள்வதே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகம் பழுத்து விட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கிறது. அதுபோலத்தான் உன்கிட்ட செல்வம் அதிகம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு நீ நிச்சயமாக தானம் செய்ய வேண்டும். உன்கிட்ட செல்வம் அதிகம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு நீ நிச்சயம் தானம் செய்ய வேண்டும். சாதம் ஒருபடி கூட போட்டு பசி என்று யாராவது ஒருவருக்கு கொடுத்துத்தான் பாரேன், நிச்சயமாக அன்றைய தினத்தில் உனக்கு நல்லது நடக்கும். தொடர்ச்சியாக என் செல்லமே, நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன், உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது. இந்த சாயப்பாவின் பார்வையில் பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கிறாய். கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. இந்த நல்லதொரு விடியலில் உன் சாயப்பா தரும் வாக்கு என்ன தெரியுமா? யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது. உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் விலக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு மலை போல துன்பங்கள் வந்தாலும் எளிதில் பனிக்கட்டி போல் உருகுவது போல உருக்கி விடுவேன். கவலைப்படாது என் செல்லமே. முழு நம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இலகுவாக தடைகள் இன்றி வெளிவந்து விடலாம். வெற்றி கனியை பறித்து விடலாம். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.